இந்த சேர்ந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போய் ஒரு தகவல் வருது. செந்தில் பாலாஜி, முத்துசாமி இவங்க தொகுதியா மாறுற மாதிரி செஞ்சுக்கிறாங்க. தொகுதி அந்த மாவட்டத்தை விட்டு போயிடலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல, புரட்சி தலைவி அம்மா சொன்னது போல, திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. 77 எம்ஜிஆர் என்ற ஒரு 3 எழுத்து எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதோ அதே போல 26 விஜய் என்கிற 3 எழுத்து மாற்றத்தை ஏற்படுத்தும். ஈரோடு மஞ்சளுக்கு பேர் போன ஒரு நகரம். அந்த மஞ்சள் விவசாயி கஷ்டப்படுறாங்க. மங்களகரமான மஞ்சள், என் கட்சி கொடியிலேயே அந்த மஞ்சள் நிறம் இருக்கிறது, மங்களத்தின் அடையாளம். அதை விஜயமங்கலத்திலிருந்து விஜய் கேட்கிற உங்களை மாதிரி ஆபாசமா அசிங்கமா பேச எனக்கு தெரியாதுங்க. ஆனா பேச வேண்டிய சூழ்நிலை வந்தா பேச வச்சிடாதீங்க. தலைவனை பார்க்கறதுக்கு ஆவேசமா சின்ன சின்ன பசங்க சார் ஆவேசமா இருக்கிறான். கட்டுப்பாடோட மேல யாரும் குதிக்கிறோம், எல்லாம் செய்யறான். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. அக்கா தங்கச்சி பக்கத்துல இருக்கிறாங்க. எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவன் கரெக்டா இருக்கிறாங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த குப்பைகள் எல்லாம் வந்து அந்த தம்பிகளை கிளீன் பண்றாங்க. இது ரொம்ப தூய்மையா தான் இருக்குது. போன தேர்தல் சீமான் அவர்கள் எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்து ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஸ்டாலின் ஆட்சி வந்தது. இந்த தேர்தல் அப்போ சீமான் ஸ்டாலினை சந்தித்து வந்து விஜயை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். விஜய் ஆட்சிக்கு வரும். மக்கள் சந்திப்புன்னு மினி மாநாடே போட்டுட்டீங்களே தளபதி. இனிமேல் இந்த மாதிரி ஒரு மக்கள் சந்திப்பை எந்த கட்சியாலையும் கொடுக்க முடியாது.